அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 7/8/2024, அதாவது ஆடி மாதம் 22ஆம் தேதி, புதன்கிழமை, திருதியை திதி, பூர நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்குடையது. ராகு காலம் 12லேருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7:30லேருந்து 9 வரை, நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், அதாவது போட வேண்டிய ஷர்ட் பச்சை கலர், தவிர்க்க வேண்டியது ரெட் கலர். சாப்பிட்றது உருளைக்கிழங்கு சாப்பிடலாம், மொச்சை சாப்பிட்டுக்கலாம். நண்பர்களே, நம்ம அந்த இந்த கிரகங்கள் இந்த வீட்டில் இருந்தால் என்னங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு வந்தோம். அதில் இப்போ நம்ம செவ்வாய், அதாவது குஜன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்குங்கிறத பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்போ செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலனை கொடுக்குங்கிறத பார்ப்போம். 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது எப்படின்னா, அது ஒரு வகையான களத்திர தோஷம்னு சொல்லுவாங்க, திருமண தடை. அதே மாதிரி வயிற்றில் நீர்க்கோர்வு, வயிற்றில் அடிக்கடி தண்ணி ஜாஸ்தி சேர்கிற மாதிரி, வயிறு வீங்கிட்டு போகிற மாதிரி பிரச்சனைகள் உருவாகும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு மத்தியில் அடிக்கடி ஆர்கியூமெண்ட்டு, கலகங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கையில் அடிக்கடி தோல்வி அடைகிறத சந்திக்கணும். பழையடி விழுவாங்க, பழையடி எந்திரிச்சிடும், பழையடி தோல்வி வருது, அந்த மாதிரி இருக்கும். கண்மூடித்தனமான செய்கைகள், முரட்டு பிடிவாதம், அதுதான் உங்களோட தோல்விக்கு காரணம். அதே மாதிரி சிரசில் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகிரும். அதே மாதிரி பித்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பித்தத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள். வேலை பார்க்கும் இடத்துல அதிகாரிகளோடு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த 7ல் செவ்வாய் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக நடந்தால், கடவுளை நம்பி பர்டிகுலராக முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் செவ்வாய்க்கிழமை நெகட்டிவ் பவர்லேருந்து தப்பிச்சுக்கலாம். இது தியரி. அடுத்து 8ஆம் வீட்டில் செவ்வாய். இந்த 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்துக்கிறது தான் அவங்களுக்கு சந்தான தோஷம்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறப்பதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும். தாய்மாமன் இருந்தால் அவருக்கு ஏதாவது நோய் நொடிகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய். பிற்காலத்தில் எப்படின்னா, தனிமையான வாழ்க்கை, குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். நீங்களாக அதை விரும்பி ஏற்றுக்கிடுவீங்க. கண்களில் ஏதாவது நோய் நொடி, கண்ணில் ஓவர் ஹீட் நிலவாரது, அடிக்கடி தண்ணி வடிகிறது, இந்த மாதிரி கண்களில் ரோகம். சொந்தக்காரங்களை வெறுக்க வேண்டிய சூழ்நிலை. சொந்தக்காரங்க மேலே உங்களுக்கு ஒரு அஃபினிட்டி, ஒரு பாசங்கிறது கிடையாது. அவங்கள வெறுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டானா கூட உங்களை ஸ்திரீலோலன், பொம்பளை பொறிக்க அப்படிங்கிற மாதிரி கெட்ட பேர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. நண்பர்களே, இப்போது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி பயன்படுமாகின் உங்களுக்கு அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. இந்த செவ்வாய் அம்சத்தில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே யுத்தம் பண்ணி தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, அதை பெறுகிறீர்கள். ஆனால் ஜெயிக்கிறீங்க, அதுதான் முக்கியம். இந்த ஜெயிக்கிறது தான் முக்கியம். முன்கோபம், பிடிவாதம், முரட்டு தைரியம், இதெல்லாம் உடைய நீங்கள் இப்போ மிகவும் குடும்ப பொறுப்பு உள்ளவராக மாறிட்டீங்க. இந்த வருஷம் மிகவும் முக்கியமானது, உபயோகித்து கொள்ளுங்கள். அடுத்து ரிஷபராசி. சுக்கிரன் அம்சத்தில் பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் எப்போதுமே பெரிய அளவில் வறுமையை சந்திக்கவில்லை. வாழ்க்கைக்கு தேவையான ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருது. ஆனால் மற்றவர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த ஸ்தானத்தை நீங்கள் இன்னும் அடையவில்லை. ஆயினும் கடைசி காலத்து வாழ்க்கை ஆத்ம திருப்தியுடன் அமையப்போகிறது, அதிலும் மாற்று கருத்து இல்லை. எல்லாம் அவன் செயல். அடுத்து மிதுன ராசி. உடல் உழைப்பை அதிகம் சார்ந்திராத நீங்கள் புத்திசாலித்தனத்தால் ஜெயிக்கக்கூடியவங்க. இப்போது கூட புதிய முயற்சியை கையில் எடுத்துள்ளீர்கள், அதுவும் கூடிய விரைவில் சாதிப்பீர்கள். கடவுள் அருள் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. கடைசி காலத்து வரைக்கும் வேர்வை சிந்தாமலேயே நீங்கள் வாழ்க்கையை ஓட்டி விடுகிறீர்கள். அடுத்து கடகராசி.
நினைத்த காரியம் எல்லாமே சிறிது தாமதத்திற்கு பின் வெற்றிகரமாக நடந்து முடிகிறது. அந்த வெற்றிங்கிறது முக்கியம் இல்லையா? அதிகாரமான பேச்சை ஒதுக்கி வைத்துவிட்டு நளினமான ரசிக்க தகுந்தவாறு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அது பாராட்டப்பட வேண்டிய மாற்றம். இதுதான் உங்களுக்கு வெற்றிக்கு முதல் காரணம். கோஹட், தைரியமாக இதே மாதிரி முன்னுக்கு போங்க. அடுத்து சிம்ம ராசி. டாமினன்ட் ராசியான சிம்மம் கொஞ்சம் டல்லாக செல்கிறது. முதல்ல காலையில் சூரிய உதயத்தினுள் எழுவதும், சனிக்கிழமை தோறும் சாயங்காலம் நவகிரகத்தை சுற்றி வருவதும் உங்கள் அடிமனது ஆசையை நிறைவேற்றி வைக்கும். மறக்காமல் இதை செய்ய ஆரம்பியுங்கள். அடுத்து கன்னியா ராசி. எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ள நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் வெயிட்டை தூக்கிட்டு ஓடுற மாதிரி தான் பெரிய வெற்றியை அடைய முடியாமல் போய்விட்டீர்கள். இப்பொழுது குரு உங்களுக்கு அனுகூலமாக வந்திருக்கிறது. அதனால் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். வாழ்த்துக்கள். அடுத்து துளாராசி. துளாராசி கன்னியா ராசியாதிபதியாகிய சுக்கிரனே அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறதுனால அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஆசி பாசி எதுவுமே கிடையாது. எதா இருந்தால் கூட நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து தான் முன்னுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஃபண்டமெண்டல் இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கூட கிட்டத்தட்ட முழு சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது வாழவில்லை தான். கடவுள் பக்தி ஒன்று தான் உங்களுக்கு மாற்றத்தை செய்யக்கூடியது. அடுத்து விருச்சிக ராசி. இப்பொழுது ஓரளவு நல்ல சமயம். அதனால் வீடு வாசல் திருமணம் குழந்தைன்னு செட்டில் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. சனி வக்கரமாக ரெட்ராக்ரைடாக இருக்கிறதுனால தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் குருவின் அருளால் எல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி கடந்து வந்து விடுவீர்கள். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றமாக நகர்வுகள் நடக்கின்றன. அடுத்து தனுசு ராசி. வேதாளம் மீண்டும் முருங்கமரம் ஏறியது போல் அதே மாதிரி எப்படின்னா அந்த பழமொழி சொல்கிறாங்க இல்லையா, வேதாளம் மீண்டும் முருங்கமரம் ஏறிடுச்சுங்கிறது மாதிரியே பழைய இன்டர்வியூ வேறு வேலை தேடல்னு ஆரம்பிச்சிட்டிங்க. அதே மாதிரி கொஞ்சம் லேட் தாமதமாகனா கூட கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. தேவைப்பட்ட அளவில் பணமும் கிடைக்கிறது. அடுத்து மகர ராசி. சின்ன லெவல்லேருந்து மிகப்பெரிய லெவலுக்கு செல்லக்கூடிய உங்களுக்கு அடுத்து அதே மாதிரி மிகவும் நீங்கள் பிற்காலத்தில் கூட நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் இது. உபயோகப்படுத்திக்கோங்க. ஓவர் ஸ்டெப் வைக்க வேண்டியதில்லை. நிதானமாக யோசித்து முடிவெடுங்கள். இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சாதனையை புரிவீர்கள். அடுத்து கும்பராசி. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சமயம் இது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அதே சமயம் மனைவிக்கு மருத்துவ செலவும் ஏற்படுகிறது. மாணவர்களுக்கு நல்ல பீரியடு, நன்றாக படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது. அடுத்து மீனராசி. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம்ங்கிற எண்ணம் நிறைவேறாமல் தடங்கலாகிட்டே போய்கொண்டு இருக்கிறது. கணவன் மனைவி உறநிலை அல்லது உறவில் சிறு பிரச்சனை இருக்கிறது. தேவையான அளவில் பணம் ரொட்டேஷன் ஆகிட்டு தான் இருக்குது. தொழில் செய்பவர்களுக்கு அதிக அலைச்சல், ஆனால் நல்ல ஆதாயம் கிடைக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.